இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே கூட நாம் ஆட்டுக்குட்டியை குறித்து தியானித்தோம். அதிலிருந்து ஒரே ஒரு வெளிப்பாடை கூறிவிட்டு தொடர்ந்து இந்த ஆராதனைக்குரிய செய்தியிலே கடந்து செல்லலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை அவர் தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிறதுல அது பைபிளில் எங்கேயும் எழுதியிருக்காது. இருந்தாலும் ஒரு தியானத்திற்கு அது உதவியாக இருந்தது. நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனையை என்னுள்ளே எழுப்பினபடியினாலே அதை உங்களோடு பகிர்ந்து ஒரு நிமிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு குற்றத்திற்கு ஒரு நிவாரணமாக, ஒரு ஜாமீனாக ஒரு விலை உயர்ந்த பொருளை கொடுப்பாங்க. கோர்ட்டில் போய் நீதிமன்றங்கள்லையோ இல்லை கோர்ட்லேயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ போய் என்ன ஜாமீன்பா உனக்கு அப்படின்னு கேட்டால், ஒன்று இப்போ கரண்ட் அஃபேரில் இருக்கிற பணத்தை செலுத்துப்பா, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை நீ அடமானமாக செலுத்திட்டு ஜாமீன் போ அப்படிம்பாங்க. இல்லை அப்படின்னா நல்ல குற்றமில்லாத மனிதர்களை கூட்டிகிட்டு கையெழுத்து போட சொல்லு அப்படிம்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஆதியிலே பரலோக ராஜ்யத்திலே பரமண்டலங்களிலே அந்த ஆட்டுக்குட்டியானது ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளாக அங்கே பார்க்கப்பட்டது. எனவே முதலாக ஆதாமின் பாவத்திற்காக அந்த ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். நீங்கள் தியானிக்கலாம். ஒருவேளை இது ஒரு அசம்சன் ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கலாம். இருந்தாலும் நீங்களும் தியானிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஆராதனைக்கு தியானமாக பிலிப்பியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 to 8 வரைக்கும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 to 8 வரைக்கும் படிக்கிறீங்களா? நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக இல்ல அந்த கிடையாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 to 7. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுளே. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாரானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென், ஆமென். இதைத்தான் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இதிலே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அதுலேயும் மெயினாக அந்த அடிமை அப்படிங்கிற வார்த்தையை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன் அடிமையாக ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட வேண்டும்? நம்மையும் கூட கூறும்போது உங்களை தரை மட்டுமாக தாழ்த்துங்கள், எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எவன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று பழைய பாட்டில் சொல்லும்போது அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு நாளை குறித்து ஒரு ஓய்வு நாள் நினைத்துட்டு ஒரு ஓய்வு நாளை உண்டாக்கி அந்த நாளில் உங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்த்துங்கள் அப்படிம்பாரு. கடுமையாக நம்மளை நாமே தாழ்த்தணுமா, லோ ஃபீல் பண்ணணுமா, அது எப்படி நம்மளை நாமே தாழ்த்தணும்? கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அதை ஸ்பெசிஃபிக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ தாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிடங்கள் நாம் இதை தியானிக்கலாம். ஆதியிலே தேவன் ஆதாமை உண்டாக்கின போது அவனை தனது மகனாக உண்டாக்கினார். யோவான் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாமா?
லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆனால் தமிழ் வேதாகமத்தில் தேவனால் உண்டானவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் கிளியராக போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் படிக்கலாமா? சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால். இங்கிலீஷ்ல படிக்கலாம். Which was the son of Enos, படிமா. which was the son of Enos, which was the son of Seth, which was the son of Adam, which was the son of God. சன் ஆஃப் ஆடம். ஆடம் வந்து சன் ஆஃப் காடாம், கடவுளின் குமாரனாக அவனை உண்டாக்கி வைத்திருந்தார். அவருக்கு தேவனுக்குரிய ஒரு மகன். எப்படி நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு மகன் இருக்கிறாங்களோ அதே மெத்தடில் தான் அவனை உண்டாக்கி வச்சிருந்தாரு. சகல அதிகாரங்களையும் சகல சுதந்திரங்களையும் அவனுக்கு கொடுத்து உண்டாக்கி வச்சிருந்தாரு. ஆனால் பாருங்க, அவன் மகனாக இருந்தும் கூட தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு கீழ்ப்படியாததினாலே, தகப்பனுடைய வார்த்தைகளை மறந்து போய் அந்நிய காரியங்களிலே அவன் கவனத்தை செலுத்தினபடியினாலே அவன் அந்த புத்திர சுவிகாரத்தை இழந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ காட் அவனுக்கு மகன் என்கிற உரிமையை கொடுத்திருந்தும் தகப்பன் மேல் பற்று வைக்காத காரணத்தினாலே, மாற்றானுடைய பேச்சை கேட்ட காரணத்தினாலே அவன் மகன் என்கிற ஸ்தானத்தை இழந்து போனான். தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கடுத்தும் கூட ஆண்டவர் விடலை, மனிதர்களை விடலை. இவனுக்கு மகன்கிற ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். பரவாயில்ல, அவன் வரமாட்டேங்கிறான். மேபி அந்த பயம் அவனை நெடுநாளாக வாட்டி வதைத்து கொண்டே இருந்திருக்கிறது. நம்ம தந்தை நம்மளை கண்டிச்சிருவார். ஏன்னா ஒரு தடவை அதை தப்பு செஞ்சுட்டா அந்த தவறு நம்ம நினச்சிருப்போம் ஆதாம் கூட அதை மறந்து போயிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஜெனரேஷனாக டிஎன்ஏக்கள் வழியாக அந்த பயமானது கடத்தப்பட்டு ஜெனரேஷனுக்கும் அந்த பயம் நீண்டு கொண்டே இருந்திருக்கிறது. பயம் தகப்பனிடத்திலே கிட்டி சேருவதற்கு அவ்வளவு பயம். அடித்து விடுவார், கொன்று விடுவார். யூதர்கள் கூட இப்போ வரைக்கும் கூட அந்த பியூராக இருக்கிற யூதர்கள் கூட அதோனாய் அப்படின்னு சொல்லுவாங்களே. எங்கெங்கெல்லாம் யாவே அப்படிங்கிற பேர் இருக்கோ அங்கெல்லாம் யாவேவை சொல்ல மாட்டாங்களாம். அதோனாய் அப்படின்னு சொன்னால் எஜமானனே அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாங்கள் உங்களுக்கு அடிமைகள், எஜமானனே. நீங்கள் கூட யூடியூப்பில் பாருங்கள், எங்கேயாவது நேரம் நானும் கூட பார்த்துருக்குறேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், நானும் ஆனால் சர்ச் பண்ணும்போது உண்மையிலே அவங்க வேதாகமத்தை வாசிக்கும் போது யாவேன்னு வர்ற இடத்துல அதோனாய் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயந்து கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ தேவன் பார்த்தார், இவன் பயப்படுறானே, இவன்னு எப்படி என் பக்கமாக சேர்த்து கொள்வது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது அவர் நினைச்சாரு, இவனை நம்ம ஒரு பார்ட்னராக சேர்த்து கொள்ளலாம். ஸோ பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் பங்குதாரர், ஈக்குவல் போர்ஷன் பார்ட்னர், 70-30 பார்ட்னர், இந்த மாதிரி ஒரு பங்குதாரராக சேர்த்துக்கிட்டா கூட பயம் இல்லாமல் இருப்பானே, நம்மள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பழகுவானே அப்படின்னு சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நிறைய உடன்படிக்கைகள் பண்ணியிருப்பார். முதலாவது அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுவார். படிங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 17:10. அங்க அவரோட உடன்படிக்கை பண்றாரு. பொதுவாக உடன்படிக்கைனா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்கை. நீ இதை செய்தா நான் அதை செய்தேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், நீயும் உன்னுடைய சந்ததிகள் எல்லாரும் எனக்கு வேண்டி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அடுத்தும் கூட மோசேயின் காலத்தில் மோசேயோடு உடன்படிக்கை செய்தார். விருத்த சேதனத்தை பரவாயில்ல, இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிறைவேற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மோசேயோடும் கூட மறுபடியும் அதில் ஏதோ ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டதுனால, கீழ்ப்படியாமையின் ஆவி அதிகமாக எழுந்ததுனால அவங்க அடிமைத்தனத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். 400 வருடங்கள் அடிமைத்தன வாழ்க்கையை அனுபவித்தார்கள். மோசே எகிப்திலிருந்து அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது மோசேயோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நான் இந்த மாதிரி கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே முதல்ல சொன்னார், இந்த ஒரு காரியத்தை மட்டும் விருத்த சேதனத்தை பண்ணுங்க, நம்ம பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுலேயும் பிரச்சனை வந்ததுனால சில கட்டளைகளை கொடுத்தாரு.
10 கட்டளைகள், 70 கட்டளைகள், 613, மொத்தம் சேர்ந்து 613 கட்டளைகள் இருக்கிறதாம். அவ்வளவு கட்டளைகளை கொடுத்து இந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படி, தினந்தோறும் நீ கீழ்ப்படிந்தா நம்ம 2 பேரும் பார்ட்னர்களாக இருக்கலாம், என்னுடைய நன்மைகளை நீ அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருந்தாரு. ஆனாலும் பாருங்க, அவங்களால அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியவே முடியல. அவங்க ஆமா தான் சொன்னாங்க, சரி ஆண்டவரேன்னு தான் ரொம்ப தலையாட்டினாங்க. ஆனால் வருங்காலங்களில் அவங்களால அதை நிறைவேற்ற முடியாமல் போனதுனால அவங்க அந்த கட்டளைகளினாலேயே அவங்க சிக்கி கொண்டார்கள். பாவமானது அவர்களை மேற்கொண்டது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டா பாவமாய் போயிடுது. பாவத்துக்கு பலி கொடுக்கணும், எவ்வளோ கொடுப்பாங்க, முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் தேவன் பார்த்தாரு, அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன் அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு சொன்னால், மகனாக வச்சிருக்கிறதுனால உனக்கு சுதந்திரம் இருக்குது. நான் சொல்லதை நீ கேட்கவும் செய்யலாம், கேட்காமலும் இருக்கலாம், உரிமை இருக்குது. பார்ட்னராக வச்சிருக்கிறதுனால நீங்கள் அதை மீறவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. போதும், இவ்வளவு பார்ட்னர்ஷிப் எனக்கு போதும், நான் தனியாக போகிறேன், நீ தனியாக போயிடன்னு சொல்கிறதுக்கு உரிமையாக இருக்கிறது. அதனால தான் தேவன் பார்த்தாரு, மகனாகவும் இருக்க வேண்டாம், நீ என்னுடைய பார்ட்னராகவும் இருக்க வேண்டாம். பாருங்கள், தேவன் நம்மேல் வைத்த அன்பு. அவர் நமக்கு தர வேண்டிய காரியங்களை, நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் கொடுப்பதற்காக நம்மளை இங்கே வாடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து, நீ அடிமை, நான் இதை கொடுத்தா நீ ஏற்றுக்கொள்ள. அடிமைக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா அவனால் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. he has to accept. அந்த சூழ்நிலையில் நம்மளை கொண்டு வந்து அவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவனுடைய சகோதரன்மார்கள் அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, அவரை தூக்கி கொண்டு போய் ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாரு. அடிமைத்தனது வாழ்க்கையிலிருந்து அவனை நன்றாக பழக்க வைத்து அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னமும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 70 பேராக அந்த நாட்டிற்கு சென்ற போது அவர்கள் நன்கு வாழ்ந்தார்கள். சிறப்பான செழித்த தேசத்திலே வாழ்ந்தார்கள். கோசேன் என்று சொல்லப்பட்ட அந்த எகிப்தின் செழிப்பின் உச்சத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இருப்பினும் அவர்கள் தன்னுடைய தேவனை மறந்த காரணத்தினாலே, தேவன் தன்னோடு செய்து கொண்ட அந்த விருத்த சேதனத்தின் உடன்படிக்கையை மறந்த காரணத்தினாலே மறுபடியுமாக அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அடிமைத்தனத்தின் உச்சத்தை அவர்கள் எட்டின போது அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதனால தான் சொல்கிறாரு தேவன், அவர் பிலிப்பியரில் சொல்கிறாரு, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அதை மாதிரி படிக்கலாமா? வெறுமையாக்கி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அவர் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாராம் நமக்கு வேண்டி. அவர் நினைச்சா என்னென்னு செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து, இந்த ஸ்டேஜுக்கு நீ வந்தனா நீ கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொருட்டாக அவர் தேவனுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்து ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து எல்லா பாடுகளையும் அந்த வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு அவர் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு, நித்திய ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். அவர் எந்த லெவலுக்கு அடிமையாக இருந்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அந்த யோவான் 13:4 நம்ம படித்து பார்த்தோம்னா 17ஆம் வசனம் வரைக்கும் அதில் இருக்குது. 4ஆம் வசனத்தை படிங்க. போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு என்று பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். 13ஆம் வசனம் 6 to 8 படிங்க மறுபடி. அதிலே அவர் சீமோன் பேரிடம் படணும். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஆமென். 17 கடைசி வசனம், 17ஆம் வசனம் படிச்சிருங்க. அதுல 16, 17 படிங்க.
அதிலே 13ஆம் அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, ஊழியக்காரன் தன் எஜமானனிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நாம பாக்கியவான்களாக மாற வேண்டும் என்றால், அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம அடிமையின் லெவலுக்கு நம்ம போகணும். உண்மையிலே ஐயா நேற்று சொன்னார், அந்த வசனத்துல இருந்தால் இந்த இன்ஸ்பிரேஷன். அந்த பைபிள் ஸ்டடி கேட்டேன், அங்கேருந்து தான் எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் உண்டாகுச்சு. அடிமை, அதாவது உன்னை மகனா வச்சா நீ சொன்னதை கேட்க மாட்டேங்கிற, அடிமையை வச்சுருந்தா உனக்கு 100 கோடி ரூபான்னு சொன்னால் நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த ரேஞ்சுக்கு அவர் அடிமையாக நம்மளை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அடிமை அடிமை அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நோக்கி பார்க்கும்போது அது ஒரு தாழ்வான காரியம் கிடையாது. நம்மளை உயர்த்துவதற்காக நம்ம அடிமை ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாதிருங்கள், அடிமை மாதிரி இருங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நீங்கள் உயர்வான இடங்களை நாடாதிருங்க, தாழ்மையான இடங்களை நாடுங்க. அப்போது உங்களுடைய வீட்டு எஜமானன் வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடிமை அப்படிங்கிற அந்த வார்த்தை என்பது தேவன் நம்மளை உயர்த்துவதற்காக, அவர் நினைக்கிற காரியங்களை நம்மிடத்திலே கொடுப்பதற்காக. நான் வேண்டாம்னு சொன்னால் கூட வாங்கி தான் ஆகணும் என்கிற கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவதற்காக அந்த நிலையை குறித்து இங்கே பேசியிருக்கிறார். அதனால தான் கர்த்தர் தாமே அவரும் கூட அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற நாம எப்படி, நம்ம அவர் தான் அடிமை ஆயிட்டாரு, நம்ம எப்படி அதை அடிமையாக மாறுறதுன்னு சொன்னால், அவர் என்ன செஞ்சாரோ அதை நாம் பின்பற்றும் போது அவர் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்கள், இன்பமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கையை கொடுத்தா இப்படியே தான் கொடுப்பாரா? நம்மளை கஷ்டப்பட்டுட்டே கம்ப ஊழிட்டே நீ நித்தியமாக வாழும்பாரா? நோ நோ நோ. எல்லா சுகத்தையும் கொடுத்து, எல்லா வளத்தையும் கொடுத்து சுகமாய் வாழ்ந்து கொள். நீ என்னைக்கு முடியலைன்னு சொல்லுது அன்னைக்கு என்கிட்ட வந்துப்பா. அதுதான் அந்த நித்திய வாழ்க்கை. அதை சுதந்திரிப்பதற்காக அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார் என்று கூறுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.